வித்தியாசமான சுவையில் ரசம் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டெய்லி ரசம் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாங்க. நான் பழைய புளி எடுத்துருக்கதால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். புது புளினா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு லேசாக இதை அலசி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் இது போல் லேசாக கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடுங்க. இப்போ தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட நல்லா ஒரு பழுத்த தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா 2 தக்காளியாக கூட நீங்கள் சேர்த்து இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு இது காரத்துக்கு சரியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 10 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கட்டும். இப்போ இது தனியாக இருக்கட்டும்ங்க. இப்போ புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூடவே பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து அதையும் லேசாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது போல் கொத்தமல்லியை சேர்த்து பிசைகிறதால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா மசாலா கருகிடுங்க, டேஸ்ட்டும் மாறி போயிடும். இப்போ 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சி. நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி கரைசலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோங்க. ரொம்ப நேரம் கொதி வர வேண்டாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு ரசத்தோட கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது மிதமான தீயில் வச்சுட்டு கொதிக்க வச்சிடலாம். நுரை கட்டி வந்த பிறகு இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நுரை கட்டி வரணும். அதே சமயம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ருசியான ஒரு ரசம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் மட்டுமே போதும்னு சொல்லுவாங்க வீட்டில், அந்தளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.